பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு குறிப்பிட்ட ஒரு தேசத்தில் ஒரு ஜூ, அந்த ஜூக்கு ஃபேமிலியா போறாங்க. அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் ஃபேமிலியா போறாங்க. நிறைய பேர் போறாங்க. அங்க ஒரு குறும்பான ஒரு பையன், ரொம்ப வாழு, யாரும் கண்டுக்காத அந்த நேரத்தில், அவங்க அப்பா அம்மாவோ சூழ்ந்திருக்கிற யாரும் கண்டுக்காத நேரத்தில் ரொம்ப குறும்புத்தனமான ஒரு பையன், சுட்டி பையன். கரடிகள் குடும்பமாய் அடைக்கப்பட்ட அந்த ஒரு கூண்டு, அந்த கூண்டுக்குள்ள கரடியை அடைச்சி வச்சிருக்காங்க. இரும்பு கம்பிகளால் செய்யப்பட்ட ஒரு கூண்டுக்குள்ள கரடிகளை அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஜூக்குள்ள இவன் போயிட்டு அந்த கரடிகள் எல்லாரும் பார்த்துட்டு போறாங்க. ஆனா இவன் மட்டும் என்ன பண்றான், பார்த்துட்டு கையில நிறைய கல் வச்சிருக்கான். வச்சுக்கிட்டு ஒரு கல் எடுத்து அந்த கரடி அடிக்கிறான். பெரிய ஒரு கரடி அதன் மடியில் தன் குட்டியை வைத்திருக்கிறது. வெயிட்ட ஒரு அடி அடிச்சான் பாருங்க. அந்த கரடி திரும்பி அவனை பார்த்துச்சான். திரும்பி பார்த்துட்டு சட்டை பண்ணாம கம்முன்னு திரும்பிச்சான். ரெண்டாவது ஒரு கல் எடுத்து அடிச்சானா, டமார்னு அந்த மண்டையில பட்டுதான். திரும்பி இது பார்த்துச்சான், சட்டை பண்ணாம இருந்துச்சான். மூணாவது ஒன்று வெயிட் அடிச்சானா, வயிற்றுல போய் பட்டுச்சான். மறுபடியும் திரும்பி பார்த்துச்சான், அந்த பையனை கம்முன்னு ஆயிடுச்சான். நாலாவது கல் அடிக்கும் போது அது தவறி அந்த கரடியின் மடியில் இருக்கக்கூடிய குட்டி மேல பட்டுடுச்சான். குட்டி பட்ட ஒன்று அது துடிச்சிருச்சான் பாருங்க. இந்த கரடி என்ன பண்ணிச்சான், அந்த குட்டியை தூக்கி அப்படி வச்சுட்டு எகிரி அப்படி அந்த இரும்பு கம்பி உடைச்சி வெளியே என்ன சினிமா படம் ட்ரெய்லர் ஓட்டுற மாதிரி இருக்கு நினைக்கிறீங்களா? நடந்த சம்பவங்க அது உள்ள இருந்து அப்படியே வெளியே எகிரி குதிச்சு அந்த பையனை சின்ன பின்னமா கிழிச்சு போட்டுச்சான். அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சு என்னென்னோ பண்ணாதா. இது ஒரு சம்பவம் பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் தாங்கிப்பார். ஆனா உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பறந்து காக்கும் பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ஆதரவா இருப்பார். தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆதரவா இருப்பார். அவர் காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து விடுவித்து காப்பாற்று. என்னைக்குமே ஒரு சித்தம் உங்களுக்கு தெரியணும், ஒரு சத்தம் உங்களுக்கு கேட்கணும், ஒரு தெய்வீக சித்தம் உங்களுக்கு புரியணும். எத்தனை நெருக்கடியான நிர்பந்தங்கள் வாழ்வில் வந்தாலும் கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்வீர்களே ஆனால், கர்த்தரை நோக்கி நீங்கள் தொழுது கொள்வீர்களே ஆனால், கர்த்தருடைய விஷயத்தில் நீங்கள் வைராக்கியம் பாராட்டுவீர்களே ஆனால், நான் சொல்றேன், யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்தை செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல. யூதா மனுஷரே, இஸ்ரவேல் புத்திரரே, தேவனுடைய ஜனங்களே, இந்த யுத்தத்தை செய்வது நீங்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்கிறவர். தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தை கைக்கூடி வர பண்ணுகிறவர். இப்ப நெருக்கடி நிலைகள், யுத்தங்கள் வாழ்வில் வந்த உடனே உடைந்து போகாதிருங்கள். கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார். இப்ப தாவீது சவுலுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு சூழல். பல நேரங்கள்ல சில வேலைகளை நீங்க தான் செஞ்சு முடிக்கணும். 1000 சொந்தங்கள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், நீங்க தான் அந்த சவாலை சந்திச்சு ஆகணும். எவ்வளவு பெரிய பாசமான தாயும் தகப்பனும் இருந்தாலும் பிள்ளைகள் பரீட்சையை எழுதித்தான் ஆக வேணும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, பரீட்சையே இல்லாத வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவர்கிட்ட கேட்காம, எத்தனை பரீட்சை வந்தாலும் அட்டம் பண்ணி அதை எழுதி 100க்கு 100 மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுகிற ஒரு வீரியமுள்ள ஒரு இதயத்தை தாங்க ஆண்டவரே. அவங்க தாங்க விசுவாசி.
நான் விசுவாசியா இருப்பதல்ல, எனக்குள் விசுவாசம் இருப்பது. எனக்குள் வீரியமுள்ள விசுவாசம் இருந்தால் பரீட்சை வேணாப்பான்னு சொல்ல மாட்டோம். பரீட்சை கொடுங்கப்பா, அதுல பாஸ் பண்ற கிருபையை தாங்கப்பா, அப்படி கேட்கணும் பாருங்க. பரீட்சை இல்லாமல் ப்ரொமோஷன் இல்லை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு பணம் கட்டி பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கிறீங்களே, எக்ஸாம் வைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? போய் கேட்பீங்க, ஏன் என் பிள்ளைக்கு பரீட்சை வைக்கல கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அந்த டெஸ்ட் தான் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு, அந்த எக்ஸாம் தான் உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸாமை ஸ்கிப் பண்ணாத. சந்திச்சு 100க்கு 100 மார்க் எடுக்கிற கிருபை எனக்கு தாங்க டாடி. வெற்றி பெறுகிற கிருபையை தாங்க டாடி. சவால்களை பார்த்து முதுகு காட்டுகிற உலகத்துக்கு முன்னாடி, சவால்களுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று சேனைகளின் கர்த்தர் எவ்வளவு பெரியவர், ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு அற்புதத்தை செய்கிறாரு, தம்மை தொழுது கொள்ளுகிறவருக்கு தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. எத்தனையோ முறை கரடிகளை கிழிக்க, சிங்கங்களை கிழிக்க உதவி செய்த ஆண்டவர் என்னை உரிய பார்க்கிற இந்த கோலியாத்தையும் மேற்கொள்ளுகிற கிருபையை தேவன் தருவார் என்று கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிற அந்த ஒரு பெரிய கிருபை உங்களுக்கு உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, தாவீதுக்கு பல யுத்த ஆடைகளை உடுத்தினார்களாம். தாவீது சொல்லுகிறான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில், எனக்கு அபியாசம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை. நான் சொல்லுகிறேன், உங்கள் சவால்களை ஜெயிப்பதற்கு உலகத்தில் 1000 தத்துவங்கள் இருக்கலாம், உலகத்தில் 1000 உங்களை சார்ந்த மக்கள் ஆலோசனைகள் கொடுக்கலாம். தெளிவாய் கேட்டுக்கொள்ளுங்கள். 1000 தத்துவங்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் உங்கள் செவிகளை சாய்க்காதிருங்கள். ஏன்னா அது உங்களுக்கு பழக்கமற்றது. இந்த ஆண்டவர் தான் உங்களுக்கு பழகி போனவர். இதை வச்சு பண்ணிடுவோம், அதை வச்சு பண்ணிடுவோம். இல்லை இல்லை, அவன் சொல்றான் இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஆனா ஒண்ணு நடக்க போகுது. ஆண்டவர் யுத்தத்தினால், கத்தியினால், ஈட்டியினால், கேடயத்தினால், இந்த உலக மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆற்றலினால் ரட்சிக்கிறவர் அல்ல. அவர் சாதாரணமா ஒரு பையனா இருந்தாலும், எளியவனா இருந்தாலும், சாதாரணமானவனா இருந்தாலும், அவன் கர்த்தர் பேரில் வைராக்கியம் பாராட்டுவானே ஆனால் அவனை கொண்டு தேவன் செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்ன ஆச்சான்? கூழாங்கல் எடுத்துட்டு போறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல பெரிய பெரிய சவால்களை மேற்கொள்ள மக்கள் பெரிய பெரிய மனுஷனுடைய தயவை தேடுறான். எனக்கு யார் தயவு இருக்கு? யார் சப்போர்ட் பண்ணுவா? அவங்களுக்கு அவங்க இருக்காங்க, இவங்களுக்கு இவங்க இருக்காங்க. நான் சொல்லட்டுமா, உனக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டை போல இந்த உலகத்துல வேற யாருக்கும் பெரிய சப்போர்ட் இல்லை. இந்த உலக பார்வையில் அவங்களுக்கு இது ஒரு கூழாங்கல் மாதிரி தெரியும். எனக்கு கர்த்தரை தெரியும், எனக்கு ஆண்டவரை தெரியும். உலக மக்கள் பார்வையில் அது ஒரு கூழாங்கல் மாதிரி தெரியும். ஆனா அந்த கூழாங்கல் மூலமா தான் ரட்சிப்பையே கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். ஒரு கல் எடுத்து கரெக்டா அடிக்கிறான் பாருங்க. எத்தனை பெரிய ஆச்சரியம்! ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்கிறான் அவன். ஆனா ஆண்டவர் பாருங்க, அவன் நெத்தியில படுறதுக்காகவே ஒரு ஏரியாவை ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா! நான் சொல்லட்டுமா, உன்னுடைய எதிரினுடைய பலவீனம் எதுவென்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவருக்கு தெரியும் உன் சத்துருவினுடைய வீக்னஸ் எது, அந்த பிசாசினுடைய பலவீனம் எது. உன்னை அழிக்க பார்க்கிறவன் எங்க தட்டினவன் காலியாவான்னு சொல்லி நீ ஆராதிக்கிற ஆண்டவர் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். என்ன ஆச்சரியம்!
நெற்றியில் கல் போய் படுகிறது. நின்று கொண்டிருக்கிற ஒருவனை இந்த கல்லானது நேராய் நெற்றியில் படும் பொழுது அவன் பின்புறமாகத்தான் விழ வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவன் பின்புறமாக விடவில்லை, அவன் முகம் குப்புற விழுந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது முன்னாடி அடிச்சான், கர்த்தர் பின்னாடி அடிச்சாரு. நான் சொல்றேன், நீ இறங்கி பார், கர்த்தர் செய்வார்னு. யுத்தம் கர்த்தருடையது. நீ முன்னாடி ஜெபத்துல அடி, ஆண்டவர் பின்னாடியே பராக்கிரமத்துல உனக்காக அடிப்பார். அவன் முகம் குப்புற கீழே விழுந்தான், அவன் தரையிலேயே முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா. கல்ல தூக்காதீங்க, ஜெபத்தை தூக்குங்க. அதுதான் ஆராதனையினுடைய ஒரு அடையாளம். அல்லேலூயா. உன் பொறுமைக்கு பதில் உண்டு தேவ பிள்ளையே, உன் நிதானத்துக்கு பதில் உண்டு தேவ பிள்ளையே, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு தேவ பிள்ளையே. புலம்புவதை நிறுத்து. இன்னைக்கு அதுதான் தேவ பிள்ளைகள், எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எடுக்காமல் தவறான ஆயுதத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சமைக்கணும், சமைக்கிற நேரத்தில் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டீங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ண அடுத்தது என்ன செய்யணும்? சமைக்கணுமா? பத்த வைக்கணும். அந்த ரெகுலேட்டரை ஆன் பண்ணிட்டு அடுப்பு என்ன பண்றீங்க? ஆன் பண்றீங்க. ஆன் பண்ண உடனே என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆன் பண்ணிட்டு லைட்ரோ வத்தி குச்சி வச்சு கொளுத்தாம ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தை மேல வச்சு அரிசிய தண்ணிய ஊத்தி இல்லாத மேஜிக் எல்லாம் பண்ணா என்ன ஆகும்? கேஸ் ஃபுல்லா பரவி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தப்பான ஆயுதத்தை எடுக்க கூடாது, சரியான ஆயுதத்தை எடுக்கணும். இந்த அடுப்பை, கேஸ் சிலிண்டர் அடுப்பை ஆன் பண்ண உடனே பாருங்க, பெண்கள்லாம் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. ஏன்? நம்ம போயிருவோமே. டக்குன்னு லைட்டர் கரெக்டா வச்சிருப்பாங்க பாருங்க. சில பேர்ல ஆன் பண்ண ஸ்பாட்ல பட்டுன்னு அடிப்பாங்க, அதுல மட்டும் கரெக்டா இருப்பாங்க. எதுல கரெக்டா இருக்காங்களே? ஏன்னா கரெக்டான ஆயுதத்தை யூஸ் பண்ணா கரெக்டான பலன் உண்டு. நான் சொல்லட்டுமா, உன் யுத்த நேரத்தில் கரெக்டான ஆயுதம் புலம்புவதல்ல, தேவனுடைய புகழ் பாடுவது. உன்னுடைய யுத்த நேரத்தில், உன் வருத்த நேரத்தில், உன் சங்கட நேரத்தில், உன் போராட்டத்தின் நேரத்தில், உன் வாதை வருத்த நேரத்தில் நீ எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் ஜெபம் என்னும் ஆயுதம், துதி என்னும் ஆயுதம். புலம்புறது மக்கள் கூட தான் புலம்புறான், பக்கத்து வீட்டுக்காரன் புலம்புறான். இன்னும் நான் சொல்றேன் பாருங்க, உங்க ஜெப குறைவே நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே நான் சொல்றேன். எந்த வீட்டில் தொடர்ந்து ஒரு குடும்ப ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த ஜெபம் பண்ணுகிற குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் வந்த மாதிரி ஸ்பாட்ல காலி ஆயிரும், தெரியுமா? அப்ப இன்னைக்கு நிதானிங்க, பல நேரத்தில் நிதானிங்க. ஏன் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இவ்வளவு பெரிய யுத்தம் வந்தது? ஏன்னா தலைவன் சரியில்லை. ஏன்? இந்த தலைவன் ஆராதிக்கிற தலைவன் அல்ல, ஆண்டவரை தொழுது கொள்கிற தலைவன் அல்ல. இது ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிற சவுலுடைய ராஜ்யபாரம். நான் சொல்லட்டுமா, உங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் ஜெப சத்தம் கேட்க வேணும். உன் வீட்டில் ஆராதிக்கிற சத்தம் கேட்க வேணும். உன் வீட்டில் தொழுது கொள்ளுகிற சத்தம் கேட்க வேணும். நான் சொல்லட்டுமா, அப்பொழுதும் பிரச்சனை வந்தாலும் பட்டுன்னு வர பிரச்சனை படார்னு போயிரும். வந்ததே தெரியாத அளவுக்கு அட்ரஸ் இல்லாம போயிரும். யுத்தம் வந்தோன்னு, பிரச்சனை வந்தோன்னு சில பேர் நினைக்கிறாங்க, எந்த ஜோசியக்காரன் கிட்ட போலாம், எந்த மந்திரவாதி கிட்ட போலாம். ஒருவேளை பையனுக்கு சூனி வச்சிருப்பாங்களோ, வீட்டம்மாவுக்கு சூனி வச்சிருப்பாங்களோ, எனக்கு வச்சிருப்பாங்களோ. இதுதான் பாருங்க யோசிக்கிறாங்க. மட்டமான புத்தி. ஒரு பிரச்சனை, ஒரு சவால் வந்த உடனே அப்படி யோசிக்காதீர்கள். தவறான ஆயுதம் வந்த உடனே நான் சொல்றேன், வந்தாலும் வர்றதுக்கு முன்னாடியும் ஜெபத்தை அதிகப்படுத்துங்கள், ஆராதனையை அதிகப்படுத்துங்கள், துதியை அதிகப்படுத்துங்கள், கர்த்தரை தேடுவதை அதிகப்படுத்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவதை அதிகப்படுத்துங்கள், தேவனை கனப்படுத்துவதை அதிகப்படுத்துங்க.
ஆராதிக்கிறவர்கள் வாழ்வில் வருகிற பிரச்சனைகளுக்கும் ஆராதிக்காதவர்கள் வாழ்வில் வருகிற பிரச்சனைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஆராதிக்காதவர்களும் சிங்க கெபிக்குள்ள போனாங்க, ஆராதிச்சவங்களும் சிங்க கெபிக்குள்ள போனாங்க. கேக்குதா உங்களுக்கு? ஆராதிக்காதவர்களும் அக்னி சூளைக்குள்ள போனாங்க, ஆராதிச்சவங்களும் அக்னி சூளைக்குள்ள போனாங்க. தெளிவா சொல்றேன், காதை திறந்து நல்லா கேட்டுக்கோங்க. ஆராதிச்சவங்க அக்னிக்குள்ள போயிட்டு வெளியே வந்து ப்ரமோஷன் பெற்றார்கள். ஆராதிக்காதவர்கள் அக்னிக்குள்ள போயிட்டு அட்ரஸே இல்லாமல் போயிட்டார்கள். ஆராதித்தவர்கள் சிங்கக்கபிக்குள்ள போயிட்டு வெளியே வந்து ப்ரமோஷன் பெற்றார்கள். ஆராதிக்காதவர்கள் சிங்கக்கபிக்குள்ள போயிட்டு அட்ரஸே இல்லாமல் போயிட்டார்கள். அப்ப நீ ஆராதிக்கிற சிங்கக்கபி வந்துருச்சு. நான் சொல்றேன், உங்களை பாராட்டி சொல்றேன், உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். இல்ல சர்ச்சுக்கு போறோமே, தவறாம ஆராதிக்கிறோமே, தவறாம கர்த்தரை நம்புறோமே, ஆனா எங்களுக்கு ஏன் பிரச்சனை? அது பிரச்சனை இல்லையா, உன் வாழ்க்கையில உயர்த்த வந்த ப்ரமோஷன்யா. கர்த்தரை கனப்படுத்துகிற எங்களுக்கு ஏன் சோதனை? அது சோதனை இல்லையா, அதுதான் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கக்கூடிய சாதனை. தேவனை கனப்படுத்துகிற, தேவனை ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற, குடும்ப ஜெபம் செய்கிற எங்கள் வாழ்வில் ஏன் இந்த நிந்தை? இது நிந்தை இல்ல, உன்னுடைய வாழ்க்கையில நித்திய மகிமை அது உண்டு பண்ண போகிறது. அப்ப இன்னைக்கு ஒரு தெளிவு பெற வேணும் பாருங்க. மீட்கப்பட்ட பிள்ளைகள், ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்வில் சவால்கள் வரும் பொழுது யுத்தம் கர்த்தர்